வாழ்வோம் வழி. அப்போ உனக்குரிய தெய்வத்தை, உனக்குரிய கடவுளை, உனக்குரிய சாமியை நீ கண்டுபிடிக்கணும். நம்ம அலையிறோம். ஆனா அதை காட்டி கொடுக்கிறது யாரு? குருவால் மட்டும்தான். யாரால் காட்டி கொடுக்க முடியும் என்றால் விண்ணையும் மண்ணையும் அறிந்தவர்களா. அது நல்ல ஞாபகம். இதைதான் திருமூலர் சொல்லுவார். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் நெய் கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் முன்வைத்து உன்னின்று உழப்பி ஒரு ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிமறுவான். உங்க களிம்பு அறுக்கணும். உங்களுடைய அறியாமையை, உங்க பிசகான சிந்தனைகளை, தப்பு தப்பான எண்ணங்களை எல்லாம் ஏன்னா அவன் களிம்பு சுத்தப்படுத்தும். அது யாரு செய்ய முடியும்? விண்ணில் இருந்து வந்தவர். அவ குருபிரான் யார்? விண்ணில் இருந்து வந்தவராக இருக்கும். அப்ப அவரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நீங்க வெளியில சொல்லலாமா? அப்ப அங்க உங்களுக்கு எது வேணும்? பக்தி அப்படி அல்ல. பக்தி வெளிப்படுத்தும். முருகா, சரவணா, சம்போ மகாதேவா கத்தம். நீங்க சம்போ மகாதேவாங்கும் போது ஓ ஜீசஸ் சொல்றவன் அப்படி ஒரு பார்வை பார்ப்பான். யா அல்லா அப்படின்னு சொல்றவன் நீ முருகா முருகான்னா அவனுக்கு கடுப்பா. கருத்து பேதங்கள், அவ நம்பிக்கை. அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு விடுதுன்னா மௌனமற்ற இடத்தில், மயக்கமான இடத்தில் உங்களை இழுத்து விட்டு. எனவே நீங்கள் அடைய வேண்டியதை அடைய முடியாமல் போ. தயவு செய்து சத்தம் போட்டு வெளியில சொல்லாதீங்க உங்களுடைய அடிமனத்த ரகசியத்தை. உங்களுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய சாசனம், அதை நீ எதனால கட்டி காப்பாற்ற வேண்டும்? அந்த சாசனத்தை மௌனத்தால் மட்டும்தான். நீங்க நல்லா பாருங்க, 2 பேரும் நட்பு வச்சிருக்காங்க. அந்த நட்பு நிலைக்கணும்னா மௌனம் தான் நிலைக்கும். நம்ம வாயாட்டினாதான் வரும்னா முடியாது. ஏதாவது ஒரு நேரத்துல அலம்பிடுவோம். தேவையில்லாத ஒரு வார்த்தையை போட்டுருவோம். நீங்க எப்பவுமே 2 பேருமே மௌனமாவே இருங்க. ஆயுள் நீடிக்கும். எவ்வளவு நாள் நீடிக்கும்? 2 ஃப்ரெண்டு ரொம்ப பேசுறதே இல்ல. தேவைக்கு அது கேட்கும். என்ன சாப்பிட்ட? எங்கேயாவது போகணும்னா இது நம்ம டாக்ஸில போலாம், இல்ல காடியில போலாம், ஏதாவது சொல்லுவாங்க. தேவைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நட்பு நிலைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா சும்மா ஜாலியா இருக்கணும் பேசணும்னு அடுத்தவங்களை பத்தி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சில நேரங்கள்ல அவங்களையே குத்துற மாதிரி வந்து வார்த்தைகள் இல்லையா? நம்ம பேசுறது நமக்கே ஆபத்தாகிவிடும். நிறைய இடங்கள்ல நட்பு முறிந்தது பேச்சினால்தான். பேசாம கிட்ட நட்பு இல்ல. சிலவங்க பேசாம கிட்டதுன்னா கிடல்ல அது அப்படியே தான் இருக்கு. இப்ப உங்க ஃப்ரெண்டுகள்ட்ட நீங்க பேசாமலே இருக்கிறீங்கன்னா கான்டாக்ட் வைக்காமலே இருந்தா அப்படி இருக்கும். அது எப்படி இருக்கும்? டெபாசிட் மாதிரி இருக்கும். அப்பப்போ டச் பண்ணிக்கலாம். அதுக்காக மணிக்கணக்குல பேசணும்னு இல்ல. நல்லா இருக்கீங்களா? பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? வேலை எப்படி போகுது? வீட்டுல எல்லாம் குழந்தைங்க, வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கா? கேட்கலாம், நம்ம தப்பிக்கலையே. வாரத்துக்கு கொட்டை கேட்டுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. உங்க தொடர்பை நீங்கள் என்ன பண்ணீங்க? சீர் செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அதுக்காக 1.5 மணி நேரம் பேசி அவ கடுப்பாயிவா. இவ போன் எடுத்தாலே ஐயோ. அப்புறம் உங்க போன் எடுக்க மாட்டாங்க. நிறைய நட்பு பயந்து ஓடி இல்லையா? ஆனா மௌனத்திலேயே நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அப்படி போன் பண்ண உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன ரேங்க நீ பேசவே மாட்டேன் போன் பண்ணிட்டே எப்படி இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 2 வார்த்தை பேச மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஞானத்துக்கு வந்த போது வாய் துறக்கிறது. அப்ப ரொம்ப அன்பா அழவா கேட்டு நல்லா இருக்கீங்களாமா, வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? போனிச்சு அதான் பண்ண வச்சிருக்குமா? ஐயோ இன்னும் பேச மாட்டாங்களான்னு தோணணும். நம்ம வச்சிடணும். அப்ப இங்க எது உங்களை ஆளுமை செய்கிறது? மௌனம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம போனை பார்த்த உடனே பயப்படுறான். ஐயோ இவ எடுத்தாலும் 1/2 மணி நேரம் கிழிப்பாள. என்ன ரஞ்சிதா, அப்படி யாராவது போனை பார்த்து பயந்துருக்கீங்களா? இருப்பாங்க. ஏன் இவங்ககிட்ட பேசி மாட்டிக்கிட்டோன்னு இருக்கும் இல்ல? தேவை இல்லாதெல்லாம் பேசுவோம். அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னா மௌனத்தை அடங்கி வச்சுட்டாங்க. மௌனத்தோட வாழுங்க, சந்தோஷமான வாழ்க்கை. அது எல்லா உறவுகளுக்குமே உரம் போன்றது மௌனம். பேசுவதல்ல. பேசாமலே ஜெயிக்கிற இடங்கள்லாம் நிறைய இருக்கு.
பேசி கெடுக்கிற இடங்கள் தான் நிறைய. பேசி வாழ வைக்கிறதை விட புருஷனும் பொண்டாட்டியும் பேசாமலே இருந்தா அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆளாளுக்கு மனசுல திட்டிட்டு கூட போகலாம், வெளியே தெரியாது இல்லையா? பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவர் சும்மா 2 நாள் கதை அடிப்பாரு. நீ அப்படி இருக்க, கிளியா இருக்க, ஊன்னு 3ஆவது நாள் ஒண்ணு சொல்லலைன்னு வச்சுங்களேன், அவருக்கு என்ன ஓடும்? இல்ல 2 நாளா அளந்து விட்டா இன்னைக்கு ஒண்ணுமே காணோம், எங்க மாட்டிக்கிட்டு. இன்னைக்கு சொல்லுவான், பேசுவான்னு இன்னைக்கு எதிர்பார்த்தா அவன் பேசல, கடுப்பாய். உங்களுக்கு தோணுனா பேசுவீங்க, இல்லைன்னா பேச மாட்டீங்க, ஏன்னா மனசுல சொல்லிக்கிட்டே இருப்போம். கெடுத்தது நம்ம தான், பேசி கெடுத்துட கூடாது. தேவைக்கு மட்டும் இந்த புகழ்றதுங்கிறது தூக்கி போடுங்க. புகழ்ச்சி வேண்டவே வேண்டாம், உண்மையை பேசு. அந்த உண்மை மௌனத்தின் தாய். நல்ல ஞாபகம். உண்மை, பொய்யே சொல்லாதீங்க. நீ அப்படி இருக்க, இப்படி இருக்க, எதுக்கு அந்த பொய் சொல்றா? தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அது ஏமாற்றுவது. சொல்றதா உண்மை சொல்லணும். மனசரியே சொல்லலாம், தப்பு இல்லை. தேவைக்கு சொல்லு. மௌனம் என்பது தேவை மாதிரி, பேசுவது என்பது ஆசை மாதிரி. ஆசைக்கு தேவைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தேவை இல்லை என்றால் ஆயுள் இல்லை. ஆனா ஆசை இல்லை என்றால் வாழலாம். ஆசை இல்லைன்னா வாழலாம், ஆனா தேவை இல்லைன்னா வாழலாம். எனவே மௌனம் என்பது சாதாரண பொருள் அல்ல, அது ஞான பொருள். ஞான பயணத்தில் உங்களோட இருக்க வேண்டியது மௌனம். எனவே மௌனத்தை முதலில் சேகரிக்க ஆரம்பியுங்கள். உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்பெல்லாம் அமைதியா இருங்க. எதையாவது சிந்திங்க, படிச்சத பாடல கேளுங்க, அமைதியா கேளுங்க, உபதேசத்தை போட்டு கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு உங்களையே நீங்க தவம் பண்ற மாதிரி அமைதியாக மௌனத்திலே வச்சிருங்க. தூங்கிடாதீங்க, தூக்கம் அல்ல மௌனம். தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது, அதான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம், ஒரு சித்தருடைய வாக்கு. எனவே மௌனம் என்பது ஞான பயணத்தில் மிக மிக அவசியமானது. எப்படி குருவும் நம்பிக்கையும் முக்கியமானதோ அதே மாதிரி மௌனமும் முக்கியமானது. இது ஞான பயணத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே, சாதாரண வாழ்க்கையை கூட மௌனம் உங்களை உயர்த்தும். நீங்க நல்லா பாருங்க, அளவலான்னு பேசுறாங்க 10 பேர் மத்தியில ஒரு குழந்தை அமைதியா இருந்தா அந்த முகம் தான் நமக்கு பிடிக்கும். அமைதியா இருக்கக்கூடிய முகத்தை பாருங்க, தெய்வ கடாட்சமா இருக்கும். அளவலான்னு பேசிட்டு இருந்தா அங்கேயே என்ன ஆயிரும், ஒரு அதிர்வு நிலை வந்துவிடும். எனவே மௌனம் அற்புதமானது, ஞானத்திற்கு அவசியமானது. அதை பயிற்சியின் மூலம்தான் நீங்கள் கையாள முடியும். நினைச்ச உடனே மௌனம் கை கொடுக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மௌனத்தை டெய்லி வாழ்க்கையில முதலாவது நீங்க அதை கடைபிடிக்க ஆரம்பிங்க. ஒருவரிடம் 1/2 மணி நேரம் பேசக்கூடிய விஷயத்த சுருங்க சொல்லுவது. திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையே என்னன்னா, பக்கா கணக்குல 400 அடியில 40,000 அடியில பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் 1.25 அடியில பேசிடுச்சு. சுருங்க சொல்லி விளங்க வைப்பது, சொல்லாமலே விளங்க வைப்பதையும் அவ எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நிறைய ஞானிகள் மௌனம் தான், மௌன விரதம் தான் எடுப்பார்கள். உண்ணாவிரத விஷயத்துல மௌன விரதம் சிறந்தது. நிறைய பேர் உண்ணாவிரதம் தான் பாங்க, அது வேஸ்ட், உடம்பை கெடுக்கிறது. ஆனா மௌன விரதம் அறிவையும் மனதையும் காப்பாம். மௌன விரதம் அறிவையும் மனதையும் காப்பாம். எனவே தினசரி வாழ்க்கையில் மௌன விரதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மௌனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். மௌன பயிற்சி எடுங்கள். அது உங்களுடைய ஞான பயிற்சிக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி, மௌனம் உங்களை வெளி உலகத்திற்கு அடையாளம் மறைக்க. ஆனா பேச்சு உங்களை வெறுக்க வைக்கலாம், ஆனா மௌனம் உங்களை வெறுக்க வைக்க, விரும்ப வைக்கும் என்று சொல்லி இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.